ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோனவுன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஐ, யூ, தேர்ட் பர்சன் சிங்குலரில் ஹீ பார்த்தோம் போன வீடியோவில். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது தேர்ட் பர்சன் சிங்குலரில் ஷீ. ஷீ யாருக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஃபீமேல், ஒரு பெண்ணை குறிக்கிறதுக்கு தான் ஷீ ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம். ஷீ அப்படின்னா அவள், அவள். ஓகேங்களா? இந்த ஷீ அப்படின்றது இந்த ப்ரோனவுன் டேபிளில் ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனவுன், அதாவது ஒரு வாக்கியத்தில் முதல்ல வரும் பொழுது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், வாக்கியத்தில் கடைசியாக ஒரு சப்ஜெக்ட்க்கு வேர்புக்கு அடுத்ததாக வரும் பொழுது ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் வேர்டுக்கு பின்னாடி நவுன் கண்டிப்பாக வரும். பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டுக்கு பின்னாடி நவுன் வராது. ஸோ லாஸ்ட்டாக ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஸோ இந்த ப்ரோனவுன் டேபிள் இப்போ பார்த்துக்கலாங்களா? இப்போ ஷீக்கான ப்ரோனவுன் டேபிள் பார்க்கலாங்களா? ஷீக்கான ப்ரோனவுன் டேபிளில் ஃபஸ்ட்டு ஷீ சப்ஜெக்ட் ப்ரொனவுன், நெக்ஸ்ட் ஹர் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னன்னு பாருங்க. ஷீ. ஷீ அப்படின்னா அவள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட நேமே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். சத்யா இஸ் அ கேர்ள். சத்யா இஸ் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல். சத்யா ஹேஸ் அ டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேர் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வி வில் யூஸ் ப்ரோனவுன். அந்த ப்ரோனவுன் தான் ஃபார் ஃபீமேல் கேரக்டர் வி வில் யூஸ் ஷீ. சத்யா இஸ் அ கேர்ள். ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல். ஷீ ஹேஸ் அ டாட்டர். இப்படி சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்றது சென்டென்ஸோட பிகினிங்ல தான் வரும் ஷீ. ஓகே. ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்றது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்பை தொடர்ந்து வரும். சப்ஜெக்ட் வெர்புக்கு அடுத்தது தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மெட் ஹர், நான் அவளை சந்தித்தேன். ஐ கால்டு ஹர், நான் அவளை அழைத்தேன். ஸோ இந்த மாதிரி வேர்புக்கு அடுத்தது தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வரும். நெக்ஸ்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா அதை தொடர்ந்து ஒரு நவுன் வரும். ஓகேங்களா? ஒரு பெயர்ச்சொல் வரும். திஸ் இஸ் ஹர் ட்ரெஸ், இது அவளுடைய ட்ரெஸ். திஸ் இஸ் ஹர் பென், இது அவளுடைய பேனா. திஸ் இஸ் ஹர் சாரி, இது அவளுடைய புடவை. ஸோ அதாவது இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவாக வரும் பொழுது அந்த ஹர்ன்ற வேர்டுக்கு அடுத்தது கண்டிப்பாக ஒரு நவுன் வரும். நெக்ஸ்ட் ஹர்ஸ், அவளுடையது. எஸ், அவளுடையது. The beauty is rare such as hers. Ram is a distant relation to hers. ஸோ ஹர்ஸ் அப்படின்றது அவளுடைய, அவளுடையது அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு நம்ம ஹர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹர்செல்ஃப், அவளையே, அவளையே சொல்லிட்டாங்க, அவளையே செஞ்சுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. திஸ் மிஸ்டேக் வாஸ் டன் பை ஹர்செல்ஃப், அவளே அந்த தப்பை செஞ்சிட்டா. ஹோம்ஒர்க் வாஸ் டன் பை ஹர்செல்ஃப், ஹோம்ஒர்க் அவளே முடிச்சிட்டா. ஸோ அவளையே அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு ஹர்செல்ஃப். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. ஷீ அவள், ஹர் அவளை, ஹர் அவளுடைய, ஹர்ஸ் அவளுடையது, ஹர்செல்ஃப் அவளே. இது ஷீக்கான ப்ரோனவுன் டேபிள். நெக்ஸ்ட் வீடியோல இட்டுக்கான ப்ரோனவுன் டேபிள் பார்க்கலாம்.